ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 45வது பாடல். அகப்பொருள் மாலை தந்து அணுகமாட்டாயோ என வேண்டி பாடுகிறார். வீரல் மாறணைந்து மலர்வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் அயல் தீர குளிர் மாலையின் கண்ணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மறிமானுகந்த இளையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவே எரிந்த அதிதீரா அறிவாளறிந்து இரு தாளிரைஞ்சும் அடியாரிடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன்மையில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே குளிர் மாலையின் கண்ணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ அழகான செம்பொன்மையின் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே குறை தீர வந்து குறுகாயோ அலைவாயுகந்த பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். தாருகாவனத்து இருடிகளால் அனுப்பப்பட்ட மான்குட்டியை தன் கருணையால் கரத்தில் ஏந்தியுள்ள எவ்வுயிருக்கும் எப்பொருட்கும் இறைவராகிய சிவபெருமான் குடிலை மந்திர உபதேசம் பெறும் பொருட்டு மகிழ்ச்சியுடன் வழிபாடு செய்த ஞானஸ்வரூபியே, கிரௌஞ்ச மலையும் மரமாகி நின்ற சூரவன்மனும் அழியும்படி அலைகளை உடைய சமுத்திரம் அஞ்சவும் வடிவேலாயுதத்தை எரிந்த மிகவும் தைரியம் உடையவரே, பதிஞானத்தால் மெய்ப்பொருளை அறிந்து தேவரீரது அருண சரணாரவிந்தங்கள் இரண்டையும் வணங்குகின்ற அடியார்களது இன்னல்களை அகற்றுபவரே, அழகிய செம்பொன் மயில் மீது அமர்ந்து திருச்சீரலைவாய் என்ற திருத்தலத்தில் மகிழ்ச்சியுடன் உரைகின்ற பெருமையில் சிறந்தவரே, எப்பேற்பட்டவர்களையும் மயக்குகின்ற சக்தியுடைய மன்மதன் 5 மலர்கணைகளை சிந்தவும் ஆகாயத்தின் சந்திரன் மிகவும் குளிர்ந்த கிரணங்களை பொழியவும் மெல்லிய தென்றல் காற்று அக்னி போல் வந்த வெப்பத்தை செய்யவும் வினைகளை புரியும் பெண்கள் தங்களுக்கு தோன்றிய வண்ணம் எல்லாம் நிந்தை மொழி சொல்லவும் ஐம்புலன்களாகிய வேடுவர்களது கண்மங்களாகிய மலைமேல் உரைகின்ற ஜீவாத்மாமாகிய பெண் மங்கை கொண்ட கொடிய துன்பத்தை விளைக்கின்ற மயக்கம் நீங்குமாறு குளிர்ந்த மாலை நேரத்தில் தேவரீர் அணிந்து கொண்டுள்ள மலர் மாலையை தந்து இந்த ஜீவான்மாவினது குறையை தீருமாறு வந்து அணுக மாட்டீரோ என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். விரல் மாறன் என்றால் மன்மதன். அவன் கணைகள் 5 உன்மத்தம், மதனம், சம்யோகம், சந்தாபம், வசீகரணம் என்பதாகும். இவைகள் சுப்ரயோகம், விப்ரயோகம், சோகம், மோகம், மரணம் என்ற அவஸ்தைகளாகும். பரமான்மாவின் மீது வேட்கை கொண்ட ஜீவாத்மா வேட்கை தீர மலர் மாலையை விரும்புகின்றது. இறைவராகிய சிவபெருமான் வழிபாடு செய்த ஞானஸ்வரூபியே, கிரௌஞ்ச மலையும் மாமரமும் அழியும்படி வேலாயுதத்தை விடுத்த அதிதீரரே, அடியார்களின் இன்னல்களை அகற்றுபவரே, செந்தில் ஆண்டவரே, ஜீவான்மாவின் துன்பம் நீங்குமாறு பரமான்மாவாகிய தேவரீரது திருமார்பில் அணிந்துள்ள மலர் மாலையை தந்து ரட்சித்தருள்ள வரமாட்டீரோ என்று நாயகி நாயக பாவத்தில் எழுந்த பாடல் இது. நாமும்
நம் ஆத்மா உய்வு பெற முருகப்பெருமானின் திருவடியை பெற்று அவருடைய அருட்பிரசாதத்தை பெற்று உய்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.